வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரு வெட்டி பீஸ பத்தி தாங்க பேச போறோம். யாருன்னு கேக்குறீங்களா? பாஜக இருக்கிற எல்லாமே வெட்டி பீஸ் தானே, அதுங்க சும்மா தானே அலைஞ்சிட்டு இருக்குங்க. அப்படி ஒரு எம்பி யாரு? கங்கனா ரணாவத். அவர் எங்க நின்று ஜெயிச்சாரு? இமாச்சல் பிரதேசத்துல மாண்டியில நின்று ஜெயிச்சாரு. சொந்த தொகுதியில மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். கோபேக் கங்கனா ரணாவத் அப்படின்னு முழக்கம் போட்டு உண்டையிலன்னு காலி பண்ணிருக்காங்க. இத பேசாம இருப்போமா? உங்களுக்கு தெரியும், கங்கனா ரணாவத் எப்பவுமே ஏடா கூடமா எதையாவது பேசிட்டு சிக்கி சீரழிது அவங்க வழக்கம். அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. அப்படி பல சம்பவங்களை சொல்ல முடியும். 3 விவசாய சட்டங்கள் இருந்தது இல்லையா, இயற்றப்பட்டு அதுக்கு எதிராக 1.25 வருடம் விவசாயிகள் போராடினாங்க இல்லையா வட இந்தியால. அந்த விவசாயிகள் போராட்டத்தை கிள்ளுகிறையா ஒரு கும்பல் பார்த்துட்டு இருந்துச்சுல்ல, ஆள்ற பாஜக கும்பல். அந்த சமயத்துல இந்த அம்மா ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னவா, 100 ரூபாயை வாங்கிக்கிட்டு இந்த பொம்பளைங்கலாம் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட, சமூக வலைத்தளத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் அவங்களை சங்கிலே மிதிக்க பயந்துகிட்டு அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல கடுப்பாய் காண்டாயி பலர் இருந்திருப்பாங்கல்ல. விமான நிலையத்துல போக இந்த அம்மாவை பார்த்த உடனே ஒரு துணை ராணுவ படையை சேர்ந்த ஒரு அம்மா, ஒரு பொண்ணுக்கு கடுங்கடுப்பாயிடுச்சு. இந்த பீஸ் தானே எல்லாரையும் கேவலப்படுத்துச்சு அப்படின்னு பொலேன்னு ஒரு போர்டு போட்டாங்க பாருங்க. கண்ணா மட்டும் வீங்கி போச்சு. அந்த அடிச்ச ராணுவ வீரர் இவங்கதான். பாத்தீங்களா? அது ஞாபகம் இருக்கா? கண்ணா மட்டும் வீங்கி போச்சு. எதுக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போதுதான் 100 ரூபாய்க்கு கூலி வாங்கிக்கிட்டு வந்து போராட்டம் நடத்துறான்னு சொல்றாங்க. அந்த போராட்டத்தில் என் அம்மாவும் கலந்து கொண்டார்கள். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதை நான் எப்படி வேடிக்கை பார்ப்பேன்? ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்துட்டு அப்படின்னாங்க. அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க, கேஸ போட்டாங்க, கைது பண்ணுனாங்க. அது அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சர்ச்சையில சிக்கிறதே வேலை. நேத்து நேரம் என்ன சர்ச்சை? ஒரு 20 நாள் 1 மாசத்துக்கு முன்னாடிங்க ட்ரம்ப்பை பிடிச்சி போடுன்னு போட்டாங்க. ஏய் ட்ரம்ப், உனக்கு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு, நீயாவது 2வது தடவை தான் அதிபராயிருக்க, எங்க மோடிஜி 3வது தடவை பிரதமர் ஆயிட்டாரு. உங்களுக்கு என்னன்னா, நீங்கெல்லாம் உங்க அமெரிக்காவினுடைய அதிபர் அந்த இதுல தான் நீங்க பேசுறீங்க. ஆனா எங்க ஐயா இருக்காரு பாருங்க, மோடி, உலகத்துக்கே தலைவர் தான் அவரு. அவர்கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாது, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு. ஏன்னா ஐபோனு இந்தியாவில தயாரிக்க கூடாதுன்னு ட்ரம்ப் சொல்லிவிட்டாராம். இந்தியாவில் எதுக்கு தயாரிக்கிறீங்க, அமெரிக்கால தயாரிங்க அப்படின்னு சொன்னதுல கடுப்பாயிட்டு கண்டா மாதிரி இந்த அம்மா எழுத, நட்டா இருக்காருல்ல, ஜேபி நட்டா, அதாவது பாஜகவினுடைய தலைவர், பீரியட் முடிஞ்சு எவ்வளோ நாளாச்சு இன்னொரு ஆளை தலைவரா போட முடியாம திண்டாடிட்டு இருக்காங்க பாஜகரனுங்க. அந்த பீஸு சுகாதாரத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிறவரு இந்த மேடையில உட்காந்துட்டு இந்த பாக்கெடுத்து அப்படின்னு போட்டாரு பாருங்க, அவர் தான். இல்ல நட்டார தெரியாதான்னு கேக்குறீங்களா? இல்ல, என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா கொஞ்சம் எடுப்பா இருக்கும். அதான் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பாஜகவினுடைய தலைவர் நட்டா போனை போட்டாராம்மா, இழுத்து விடாதமா இருந்தாலும் ஏற்கனவே 50% வரியை போட்டு உட்காந்துருக்கான் ட்ரம்ப், நீ வேற இதை இழுத்து விட்டு இதை வேற 10 பேர் போய் இதை பார்த்து அந்த ஆளு காண்டாயி 100% போட்டு விட போறாமா, முதல் டெலீட் பண்ணுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த அம்மா டெலீட் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி சர்ச்சையான வேலைகள்ல சிக்கிட்டு இருக்கிற இந்த அம்மா பல முறை சொந்த தொகுதியில இருந்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க. இது முதல் முறை இல்ல, பல முறை விரட்டப்பட்டிருக்காங்க. இப்ப எதுக்கு போயிருக்காங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேசத்துல பேரழிவு நடந்திருக்கு. மழை அப்படியே வானம் இடிஞ்சு மழை அப்படி கொட்டுதுங்க. ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கு இமாச்சல் பிரதேசம். மாண்டியும் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பகுதிகள் நிலச்சரிவுல சிக்கின ஒரு தொகுதி எதுனா மாண்டி தொகுதி. அந்த நிலச்சரிவுல பலரும் வீடு வாசல்கள் இழந்தாங்க, உயிரை இழந்திருக்கிறாங்க, தன் வளர்த்த பிராணிகளை இழந்திருக்கிறாங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, பொருளாதாரமற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க, நிலமற்றவர்களாக, வீடற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த மக்களை தான் சந்திக்க போறாங்க கங்கனா ரணாவத். இப்ப போறவங்க இழப்பை சந்தித்தவங்கிட்ட மனசாட்சியோட அப்படியே மனசுக்கு நெருக்கமா பேசணுமா இல்லையா? இந்த அம்மா தான் ஏரோப்ளைன்ல ஏறிக்கிட்டுல பேசும். அங்க போய் நின்னுக்கிட்டு, நீங்க எல்லாம் ரொம்ப சோகமா இருக்கீங்க, எனக்கு புரியுது, ரொம்ப வருத்தத்துல இருப்பீங்க, எனக்கு தெரியுது, எல்லாத்தையும் தாண்டி உங்களை மாதிரிதான் நானுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்க நான் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன், 15 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த தொழிலாளர்களுக்கு. ஆனா பாருங்க, ஒரு நாள் 50 ரூபாய்க்கு தாங்க வியாபாரம் போயிருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல கடுப்பாயிட்டாங்க. தொண்டைய கடிய வந்துட்டாங்க மக்கள். நீங்க ஏதுமே இல்லாத ஒரு மக்களை சந்திக்க போறீங்க. நீ எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் உனக்கு வியாபாரம் ஓடலன்ற சொல்லிட்டு இருக்க. அப்ப மக்கள் கடுப்பாவானா காண்டாவானா? ஏற்கனவே உங்க மேல எரிச்சல் இருக்காங்க அந்த கும்பல். நீங்க ஓட்ட திருடி ஜெயிச்சு விட்டீங்க. அந்த மக்கள் கடுப்புல இருக்காங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க மக்கள்? கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அடிச்சுட்டாங்க.
கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அடிச்சுட்டு கோபேக் கங்கனா கோபேக் கங்கனான்னு பயங்கரமா முழக்கமிட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. பாத்தீங்களா, இதுதான் கங்கனா ரனாவத் நிலைமை. இல்ல இதான் பாஜக நிலைமை. இந்த பாஜக கும்பல் எங்க போனாலும் வாயிலே மிதிச்சு அனுப்பிட்டு இருக்கு மக்கள். ஏன்னா பாஜக மனிதத்துவ விரோதி.